ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஒரு ஆளுக்கு ஒன்றும் முடியலைங்க, நிற்க முடியல, பதன்ட்டு இருக்குது. இந்த ரகுக்கும் ரேணுகாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையா? அப்படி தொடர்பு இருந்தால் அவங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்? அந்த 50 லட்சம் கதிரேசன் பணம் காணாமல் போனதுக்கும் இந்த ரகு கையில் அந்த பணம் இருக்கிறதுக்கும் என்ன லிங்க்கு? அதை தெரிஞ்சிக்காமல் பைத்தியம் பிடிக்காத குறையாக இருக்குது இந்த ராஜிக்கு. மண்டையை பிச்சிக்கிற மாதிரி இருக்குங்க. அது அவங்களுக்காக வேண்டியான கூட இந்த உண்மை வெளியே வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா குட்டி அருமையான காரியம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா என்னோட மல்லியம்மாவை அழ வச்சுட்டு நீங்கள் இங்கே நிம்மதியாக தூங்கிட்டுருக்கீங்களா, இருங்க உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகாவோட போனை எடுத்துக்கிட்டு நம்ம வெண்பா குட்டி வெளியே போயிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் மல்லிக்கு கால் பண்ணுறாங்க. மல்லி அவங்க அண்ணனோட வீட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மல்லி அங்கே உங்கள் அண்ணி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்காங்கங்கன்னு சொன்னதும் நாகுக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. உடனே சொல்லுங்கள் தம்பி அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் சைலண்ட்டாக எதையோ சொல்லி முடிக்கிறாரு. கண்டிப்பாக அந்த நாகு, அதாவது அவங்க மூலயமா ஏதாவது ஒரு ஹெல்ப் செய்ய சொல்லி தான் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போது இது ஒரு நல்ல விஷயந்தான். அவங்க அண்ணனும் அண்ணியும் வேண்டவே வேண்டான்னு ஒதுக்கி தள்ளியிருந்த விஜய் இப்போ நாகுக்கிட்ட ஏதோ பேசுகிற அளவுக்கு வந்திருக்காரு இல்லைங்களா. அது நம்ம மல்லிக்கு சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லாமல் விஜய் நாகுக்கிட்ட ஃபோனில் பேச மல்லி சிரிக்கிறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல காரியமாக தான் இருக்கும். ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க? ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மல்லிக்கோ இல்லை அவங்க விஜய்க்கோ கால் பண்ண போகிறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நான் ரேணுகா அம்மா ஃபோன்லேருந்து தான் பேசுகிறேன் அப்படி, அது ஆல்ரெடி தெரியும், அவங்களும் ரேணுகான்னு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயத்தை ஏதாவது அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா நம்ம வெண்பா விஜய்கிட்டையும் மல்லிக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபோனுக்கு ரகு கால் பண்ணணுங்க. ரகு கால் பண்ணி டாடா இந்த மாதிரி இந்த ஃபோனுக்கு ஒரு நம்பர் வருது, கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்பரா? யார் பண்ணுவா இந்த நேரத்தில்? நம்பர் வருது அப்படின்னதும் உடனே மல்லிக்கும் விஜய்க்கும், மல்லிக்கும் வர்றதை விட்டுருங்க, விஜய்க்கு சந்தேகம் வரணும். நம்பரில் போயிட்டு ரேணுகாவுக்கு இந்த டைமில் யார் கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அட்டன் பண்ண அப்படின்னு சொன்னதும் நான் ரகு பேசுகிறேன் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். உடனே கட் பண்ணிவிட்டு டாடா இந்த மாதிரி ரகு பேசுகிறேன்னு சொல்கிறாங்க ரேணுகா அம்மாவுக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னால் எப்படி இருக்கும்னு நினச்சிப்பாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனை நேரடியாக எடுத்துகிட்டு போயிட்டு விஜய் கிட்ட காட்டினா கண்டிப்பாக எல்லா உண்மையுமே வெளிவரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வெண்பா மூலமாக இவர் ரேணுகா இல்லை சுடர் அப்படின்றது நிரூபிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.